ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு குட்டியான கதை. ஆனால் அந்த கதைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். நீங்கள் ரொம்ப நம்பினவங்க, நீங்கள் ரொம்ப அன்பு வச்சுருந்தவங்க, உங்களுக்கு எப்பாச்சும் என்ன சொல்கிறது, உங்களை எப்பாச்சும் துரோகம் பண்ணியிருக்காங்களா? இல்லை நம்ம இவ்வளோ நம்பணுமே, நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு எப்பாச்சும் தோணியிருக்கா? அப்படி தோணியிருக்குன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் வந்து ஒரு மனுஷனை துரத்திட்டு இருந்துச்சாம்மா. அந்த மனுஷன் ஓடிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு மரத்துக்கிட்ட போனப்போ ஒரு குரங்கு மேலேருந்து சொல்லிச்சாம்மா, ஹேய் கை கொடு, நான் உன்னை மேலே தூக்கிடுறேன், மரத்து மேலே வந்துட்டுன்னா சிங்கம் உன்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. அந்த குரங்கும் என் கையை தூக்கி கை பிடிச்சி தூக்கி இந்த மனுஷனை மேலே ஏறி உட்கார வச்சிருச்சாம்மா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சிங்கம் வந்து அந்த மரத்தை சுற்றி வந்துட்டு இருக்குது, போக மாட்டேங்குது. அப்போ இந்த குரங்கு சொல்லிச்சாம்மா, கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் சிங்கம் வந்து டயர்டாகி அது போயிடும், அது போனதுக்கப்புறம் நீ இறங்கி வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு. அப்படியே கொஞ்ச நேரம் ஆக இந்த மனுஷன் சொன்னானாமா, ஐயோ எனக்கு பசிக்குது குரங்கே அப்படின்னதும் இந்த குரங்கு என்ன பண்ணிச்சாமா, பக்கத்தில் இருக்க மரத்துலலாம் போயிட்டு தாவி போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொறிச்சிட்டு வந்து கொடுத்துச்சாமா. இந்த மனுஷனும் அதை நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் குரங்கு டயர்டாகி தூங்கிடுச்சு. இந்த குரங்கு தூங்கின உடனே இந்த கீழே இருக்கிற சிங்கம் சொல்லிச்சாமா இந்த மனுஷன்கிட்ட, இங்கே பாரு, எனக்கு பசிக்குது, ஓகே, எனக்கு சாப்பாடு வேணும், உன்னை தான் சாப்பிடணும்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. நீ இப்போ தூங்கிட்டு இருக்கிற அந்த குரங்கை கீழே தள்ளி விட்டுட்டினா நான் குரங்கை சாப்பிட்டுட்டு ஃபுல்லாகிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ கீழே இறங்கி உங்கள் வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லிச்சாமா சிங்கம். அப்போ இந்த மனுஷனும் நல்ல ஐடியாவே இருக்கே, நம்ம தப்பிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லி அந்த தூங்கிட்டு இருக்கிற குரங்கை கீழே தள்ளி விட்டுருச்சாமா. கீழே விழுந்த குரங்கு திடீர்னு முழிச்ச உடனே சிங்கத்துக்கு முன்னாடி நின்னதை பார்த்துட்டு சிங்கம் கேட்டுச்சாமா, என்ன ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணி மேலே தூக்கி வச்சியே பாத்தியா, இப்போ அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் உன்னையே தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஆஹான்னு சிரிச்சிச்சாமா. சிரிச்சு முடிச்சுட்டு சிங்கம் சொல்லிச்சாமா, சரி ஏமாந்தனால தானே இந்த நிலைமைக்கு வந்தேன், உன்னை நான் விட்டுடுறேன், நீ மேலே போயிட்டு அவனை கீழே தள்ளி விடு, நான் அவனை சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அது இந்த குரங்கும் தேங்க்யூ ஸோ மச் என் வாழ்க்கையை காப்பாற்றுனதுக்கு, என்னை சாப்பிடாம இருந்ததுக்குன்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேலே போச்சாமா. மரத்துக்கு மேலே போயிட்டு ஆனால் அந்த மனுஷனை தள்ளியே விடலையாமா அந்த குரங்கு. அப்போது சிங்கம் கிடச்சாமா, ஏன் தள்ளி விடலை அப்படின்னு. அப்போ அந்த குரங்கு சொல்லிச்சாமா, என்னை நம்பி என்கிட்ட வந்தவங்களை தள்ளி விடுறதுக்கு, அதாவது கீழே தள்ளி விடுறதுக்கு நான் என்ன மனுஷனா அப்படின்னு கேட்டுச்சாமா. கரெக்டில்? ஆனால் நினச்சி பாருங்களேன், இந்த மனுஷங்க தாங்க ஹெல்ப்பையும் வாங்கிக்கிட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா ஏமாற்றி துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணியிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இனி அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாதீங்க. அதாவது யாரையாச்சும் நம்புகிற தப்பை பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஓகேவா? நீங்கள் ஒன்று உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. எனிவேஸ், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.